இண்டஸ்இண்ட் பேங்கோட ஃபார்மர் சிஎஃப்ஓ கோபிந்த் ஜெயின் என்றவங்க வந்து பார்த்தோன்னா இங்க பிரைம் மினிஸ்டருக்கு வந்து ஒரு லெட்டர் ஒன்று எழுதியிருந்தாங்க. ஸோ தென் இது வந்து பார்த்தோன்னா கோர்ட்டுக்கும் வந்து பார்த்தோன்னா சப்மிட் பண்ற பிளான் வந்திருந்தாங்க. ஸோ அதில் சொன்ன வந்தது என்ன அப்படின்னு சொல்லி சிம்பிளா வந்து பார்க்கும்போது, சிஎஃப்ஓ வந்து இவர் பதவியில் இருக்கும்போது இந்த கம்பெனில நடக்கிற அக்கௌண்டிங் டிஸ்பரன்ஸ் எல்லாமே நோட் பண்றாரு. அதுலயும் மெயினா சேர்மன் மேத்தா அண்ட் தென் அவர் சுத்தி இருக்கிற ஒரு டார்கெட்டான ஒரு எம்ப்ளாயிஸ் வந்து இருக்காங்க. ஸோ அந்த டார்கெட்டட் எம்ப்ளாயிஸ் அண்ட் தென் இந்த மேத்தா இவங்க எல்லாரும் சேர்ந்து பண்றதா வந்து சொல்லியிருந்தாங்க. அதாவது இந்த அக்கௌண்ட் டிஸ்பரன்ஸ்ல தப்பு நடக்கிறதுக்கு இவங்க தான் மெயின் காரணம் அப்படின்றத சொல்றாங்க. சோ இதுல நான் எல்லாமே நோட்டீஸ் பண்ணி இங்க பிரைம் மினிஸ்டர் வந்து லெட்டர் அனுப்பிச்சேன். பட் ஆனா அதுல எந்த ஒரு ரிப்ளையும் வந்து பாத்தீங்கன்னா கிடையாது. அந்த இந்த கம்பெனில இருந்து இவரும் வந்து பாத்தீங்கன்னா வெளியே வந்துட்டாங்க. அந்த இந்த பேங்க் சொல்றது என்னவா இருக்கு அப்படின்னா இவரோட அலிகேஷன்ஸ் எல்லாமே வந்து தப்பு அப்படின்ற மாதிரி பேங்க் சைட்ல இருந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. இவர் வந்து இல்ல இது எல்லாமே உண்மைதான் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ராங்கா வந்து சொல்றாரு. இது எல்லாமே இந்த கம்பெனி உள்ள இருக்க பெரிய பிரச்சனை இருக்கு. சிஎஃப்ஓன்றது ஒரு கம்பெனிக்கு ரொம்ப முக்கியம். அவர் சொல்லும் போது வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். ஏற்கனவே வந்து நியூஸ் தான். பட் ஆனாலும் அந்த பிரச்சனை வந்து திரும்ப வந்து பாத்தீங்கன்னா சூடு பிடிக்க ஆரம்பிச்சிருக்கு. சோ இது ஒரு பிரச்சனையா இருக்கு. அண்ட் தென் இங்க இண்டஸ்இண்ட் பேங்க்ல இங்க அண்ணா நகர் பிரான்ச்ல ஏற்கனவே ஒரு நியூஸ் நடந்தது வந்து சொல்லியிருந்தோம். இங்க வந்து என்ஆர்ஐ கப்பல் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 4.5 கோடி ரூபாய் அவங்களோட அக்கௌண்ட்ல இருந்து பாத்தீங்கன்னா எஃப்டில போட்ட அமௌண்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்க இந்த அண்ணா நகர் பிரான்ச்ல இருக்க அந்த எம்ப்ளாயிஸ் வந்து ஒரு 3 பேர் சேர்ந்து வந்து என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னா அவங்களோட போலி சிக்னேச்சர் வந்து போட்டுட்டு அந்த காசு வந்து எடுத்திருக்காங்க. இதை வந்து என்ஆர்ஐ வந்து நோட் பண்ணிட்டு இங்க கம்ப்ளைண்டா வந்து கொடுத்தாங்க. சிபிஐ கிட்ட மூவ் ஆகி அவங்களும் வந்து கண்டுபிடிச்சு வந்து சொல்லியிருக்காங்க. எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இண்டஸ்இண்ட் பேங்க்ல நெகட்டிவா தான் வந்து போயிட்டு இருக்கு. பட் ஆனாலும் புதுசா இப்பதான் அந்த சிஓ அந்த எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா புதுசா இப்போ எல்லாமே ரீஃபார்ம் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த டைம்ல நான் இப்போ என்ன பண்ண போறேன் அப்படின்னா இது வந்து ஒரு கன்சிடரபிள் ஸ்டேஜா வந்து வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி வந்து பிளான் பண்ணிருக்கேன். இது வந்து அந்த புக் வேல்யூ கண்டிப்பா போய் ரீச் ஆகும் அப்படின்றது ஒரு பாசிட்டிவ் நோட்டா வந்து தெரியுது.